இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த வேலையை வந்து இவங்க செய்கிறாங்களான்னு பார்ப்போம். செல்வமணி ஒரு வேலை சொல்லியிருக்காரு, நான் ஒரு வேலை சொல்லியிருக்கேன். உட்காந்துருக்காங்களுக்கு 2 பேருமே இவங்க இங்கே பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் இவங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்தேன் சார், அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க சார் இல்ல இப்போ இந்த சார் இருங்க நான் சொல்றேன். இங்க நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் கிடையாது, பல விஷயத்தை சேர்த்து தான் நம்ம பண்ண முடியும். நம்ம தனிப்பட்ட முறையில பண்ண முடியாது சார். நான் ஒரே ஒரு சொல்லிடுறேன், நான் போய் சங்கத்துல போய் பிரசன்டேஷன் கொடுக்குறேன். என்ன நடந்தது தெரியுமா? இப்போ சார் சார் தான் அது காரணம். ஒரு ஐடியா சொன்னார். இன்றைக்கி நாங்கள் வந்து அது வந்து ஒரு 50% 60% முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு ஃபுல் இது கொண்டு வந்துடும். அப்போ எங்களோட டிரான்ஸ்பரன்சி, உங்களுக்கு என்ன உங்கள் சம்பளம் எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க, அவங்க சம்பளம் என்ன, எத்தனை மணிக்கு வந்தாங்க, எத்தனை மணிக்கு போனாங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு வந்துடும். 3 மாதம் கழிச்சு இன்னொரு டிபேட் வைங்க, நீங்கள் பண்ணி இவங்களே வர சொல்லி வரவுன்னா செலவுன்னா நீங்கள் வர வேண்டிய மறக்காமல் செய்யுங்க, அது தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த வேலையை வந்து இவங்க செய்கிறாங்களான்னு பார்ப்போம். செல்வமணி ஒரு வேலை சொல்லியிருக்காரு, நான் ஒரு வேலை சொல்லியிருக்கேன். செல்வமணி என்ன சொல்கிறாரு, நான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். அதை செய்கிறாங்களான்னு பாருங்க. இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்களுக்கு 2 பேருமே இவங்க இங்கே பேசிட்டு இவங்களும் சார் நான் இவங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்தேன் சார், அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. என்னன்னா நீங்க இதெல்லாம் ஓகே பண்ணி அந்த ஷூட்டிங் ஓகேன்னு சொல்லுங்க, அப்பதான் நாங்க ஷூட்டிங் போறோம், இல்லனா போக மாட்டோம்னு சொல்றோம். ஆனா இவங்க அது வரைக்கும் செய்ய மாட்டாங்க, எக்ஸிக்யூட் பண்ணல. சார் இல்ல இப்போ இந்த சார் இருங்க நான் சொல்றேன். கார்ப்பரேட்டைசேஷன் ஆஃப் பெப்சி ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு 1.5 years முன்னாடி நான் அந்த ப்ரொபோசல் கொடுத்தேன். அது பிறகு அவங்க அதை எடுத்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து லைட் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்புறம் நான் கொடுத்த அந்த ப்ரொபோசல் எப்படி பண்ணலான்னு. இன்றைக்கி அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது அந்த டிசிப்ளினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே அசோசியேஷனு ஒரு கண்ட்ரோல் அவர் தலைமையில் இந்த ஐடியா எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ வந்து இதை கொண்டு வரேன்னு சொல்லும்போது இப்போ எல்லாருமே நாங்கள் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கான காஸ்ட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்துட்டோம். இப்போது அந்த ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குல்ல, பெப்சின்றது ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பாக எல்லாருமே எல்லா அசோசியேஷனும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. இங்கே நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் கிடையாது, இங்கே இன்னொரு ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ப்ரொடியூசர் கவுன்சில் அதுக்கு ஒத்துக்கணும், சேம்பர் ஒத்துக்கணும், இப்படின்னு பல விஷயத்தை சேர்த்து தான் நம்ம பண்ண முடியும். நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. இல்லை சார், நம்ம தனிப்பட்ட முறையில் இப்போ எக்ஸிபிட்டர் செய்ய முடியாது, அதான் ஆச்சுங்களா. ஆனால் இவங்க யாருமே செய்ய மாட்டாங்க, நான் அதை தான் சொல்றேன். இல்ல சுப்பிரமணி சார், அதாவது தான் வீட்டு பிள்ளை நம்ம அடிச்சு வலுகள்லாம் ஊரா அடிப்பான் ரோட்ல இருந்து. அது மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்தாது இப்படி இருந்தாதான் நாங்க படம் வாங்குவோம். நீங்க சொல்லுங்க, நீங்க படம் வாங்குறீங்க, எவன் இருக்கிற எவனும் வாங்குறது இல்ல, படம் போடாதீங்க. நானு இப்ப பாருங்க, நீங்க அந்த இடத்துல நான் என்னங்கிறேன்னா, நீ கணக்கு கொடுக்காம இருக்கிறவன கணக்கு கொடுன்னு வேணும் சொல்ல முடியுமோ இல்லையா. படம் போட வேண்டாம்னு சொன்னா நிக்க மாட்டான், அவன் தொழில் பண்ணணுமா இல்லையா. அதனால நான் என்னங்கிறேன்னா, இவங்க இதை செய்யறதுக்கு இவங்க இந்த 2 மேட்டர் செஞ்சா போதும். ஒன்று, ஆரம்பிக்கிற இடத்துல ஒழுங்கா நடந்துக்கணும், முடிக்கிற இடத்துல ஒழுங்கா வரணும். கரெக்ட். இந்த 2 இடத்துக்கும் நீங்களும் பொறுப்பேற்றுக்கிறீங்க, நானும் பொறுப்பேற்றுக்கிறேன். நாம அதுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டுனா இவங்க அதுக்கு வர்றதுக்கே ரெடி இல்லைங்கிறதா. இப்போ அது தனஞ்சயன் சொல்ல மாதிரி ஒரு தனஞ்சயனோ 1 லட்சம் இது முடிவெடுக்க முடியாது. இல்ல சார், இப்போ இல்ல சார், ஒரு தனஞ்சயனா சொல்லு சார். நாங்க அசோசியேஷனா சார், நாங்க அசோசியேஷனா நாங்க இது ப்ரொபோசலே கொடுத்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல ப்ரொபோசலே கொடுத்துட்டோம். நாங்க என்ன சொன்னோம், நீங்க ஒத்து வந்தீங்கன்னா கம்பைண்டாக நம்ம லான்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நான் ப்ரெசன்டேஷனே கொடுத்தேன். யாருக்கு? ப்ரொடியூசர் கவுன்சிலில். கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க, நாங்கள் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்போது சார், எண்ட் ஆஃப் த டே எல்லா அசோசியேஷனும் முன் வந்தால் தான் எங்களால் பண்ண முடியும். நான் தனியாக தனஞ்சயன் கிடையாது சார். நம்ம அசோசியேஷனில் நாங்கள் போய் ப்ரொபோசல் கொடுத்து இந்த சார் ஹோல் சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி அந்த சாஃப்ட்வேர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லாம் பண்ணியாச்சு. அவங்களே அவங்க ஒத்து வருவாங்க, ஒத்து வருவாங்க. ஒத்து வரலைன்னா கூட நம்ம மெம்பருக்கு நம்ம பண்ணிக்க வேண்டியது. இது நீங்க அவங்க ஒத்து வர அவங்க உள்ள வரணும். நான் சொல்லிட்டே இருக்கேன், 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல 2 ஏரியா ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல நீங்க கோயம்புத்தூர் சிட்டி மட்டும் பண்ணுங்க, நானே மானிட்டர் பண்றேன். இப்போ தானு சார் ஒரு பெரிய முயற்சி எடுத்தார் சார். அது வந்து ஒரு ஸ்மூத்தான நிலைமைக்கு வரதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு 80% நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 20% இருக்கு, அது பேசி முடிச்சு ஒரு வேளை ஆயிடுச்சுன்னா 100% எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். இல்லை நீங்கள் தனியாக பண்ணுங்க. 80% இவங்க தான், இங்கே சைடில் தான் சார் ப்ரொடக்ஷன் நடக்குது. இப்போ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்களே என்ன பண்ணுறீங்க, ஒரு லெட்டர் தான் கொடுக்குறீங்க.
அவங்க வரலன்னா வரலாம் போயிட்டு அது நம்ம வராங்க, வரல, வேற விஷயம். நம்ம இப்போ member கிட்ட automatic-ஆ நம்ம இப்போ கொடுப்போம், நீங்க அவ்வளவுதான். 80% ப்ரொடக்ஷன் நீங்க சரி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த இது இங்க வந்துரும். அவங்க வந்துட போறாங்க அவ்வளவுதான். நடக்க போகுது. இப்ப நீங்க அவங்கள குறை சொல்லாதீங்க. அவங்க வராங்க, வரல. முதல்ல உங்களை சரி பண்ணுங்க. இப்ப லட்சுமணன் இருக்காரு. அதாவது ஜெனுவின் ப்ரொடியூசர். ஆனா அவரு நினைச்சா கூட அவரால பண்ண முடியல. ஆனா இண்டிவிஜுவலா அவர் பண்ண முடியாது. நீங்க அமைப்பா பண்ண முடியும். இப்படி இருந்தா சார் பண்ண முடியும். அப்ப நீங்க தனஞ்சயன் அதை நீங்க முதல்ல சேர்ந்து பண்ணலாம் நினைக்காது. நீங்க உங்க சேவிங்க்கு ஒரு வேல்யூ இருக்கு கவுன்சில் உங்க இதுல அசோசியேஷன்ல நீங்க உட்காந்து ஃபுல் டைம் அதை பண்ணீங்கன்னா இப்போ நான் உடனே நடந்துருச்சா நீங்க 8 மாசம் நான் டே நைட்டா அங்கேயே உட்காந்துருக்கேன். எந்த வேலையும் நான் பண்ணல. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை சார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்போ அந்த நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. இப்போ ஆக்டிவ்ல எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. யாரும் அதில் உங்களுக்கு கேள்வி எதுவும் இல்லை. அதனால நீங்கள் தாராளமாக எல்லாரும் ஜாயின் பண்ணி பண்ணலாம். இல்லை நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் அடுத்த இந்த இதுமே என்ன பண்ணுங்கன்னா சார், அடுத்து வரக்கூடிய பெரிய படம் 2 படத்தை எடுத்துக்கங்க. அந்த ப்ரொடியூசர் முதல்ல டியூன் பண்ணுங்க சார். இந்த மாதிரி கோயம்புத்தூரும் இது மட்டும் சேலம் மட்டும் கோயம்புத்தூருமே சிட்டி மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் சார். முழு கோஆப்ரேஷன் சிம்பிள் சார் தரேன் இருக்காரு கோயம்புத்தூரில். முதல்ல ட்ரையலாக பாருங்க அதையே. சார் நான் ஒரே ஒரு சொல்லிடுறேன். என்ன நடந்தது தெரியுமா? நான் போய் சங்கத்தில் போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில். அவங்க கொடுத்தவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்கு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அமைச்சாங்க. நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவர் நோன்னு சொன்னார். அதோட நீங்க சார் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. என் படங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. சார் இதெல்லாம் சொல்ல முடியாது சார். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பேர்லாம் சொல்ல முடியாது. என்னாச்சுன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் நான் போறேன், பிரசிடென்ட் செக்ரட்டரிலாம் உட்காந்து தனஞ்சயன் சூப்பரான ஐடியா எல்லாம் ஓகே, பட் இதுக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் ஒத்து வந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். 2 பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் போங்க, அவங்களுடைய கன்விக்ஷன் எடுத்துட்டு வாங்க. நான் அப்பாயின்மெண்ட் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டாக தான் வருது, நீ எதுக்கு இதெல்லாம் நோண்டின்னு இருக்க, இவ்வளோதான் சொன்னாங்க. ஒரே வார்த்தை, நீ நடுவில் உட்காந்துட்டு நீ சர்வரில் டேட்டா எங்கள் டேட்டா எடுக்கிறதுக்கு நீ நிற்காத அப்படின்றத என்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இத்தனைக்கும் நான் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே எனக்கு 1 மாதம் ஆச்சு போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுக்கு. சார் இந்த இண்டஸ்ட்ரி நம்ம கண்ட்ரோலில் இருந்து அசோசியேஷன் கண்ட்ரோலில் சார். பெப்சி ஒர்க்கர் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா பிகாஸ் எல்லாரும் உங்களுக்கு டிபெண்டாக இருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்லாரு, ஏன் படங்களை எக்ஸென்ட் பண்ணிட்டு பண்ணிக்கப்பா அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை சொன்னார், சார் என் படங்களை இதில் லிஸ்ட்டில் கொண்டு வராதிங்க, என் படம் தவிர வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னாரு. இங்கே உங்கள் படங்கள்லாம் பெரிய படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, நான் எப்படி உங்கள் படங்கள் இல்லாமல் பண்ண முடியும்? 2 டிஸ்ட்ரிபியூட்டரும் சொல்கிறேன். அவங்க 2 பேரும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, சார் எங்கள் டேட்டாவை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண முடியாது. அவங்க எங்க பண்ண போறாங்க? இல்லை சார், சர்வரில் ஷேர் பண்ண முடியாதுன்றாங்க, சென்ட்ரலைஸ் சர்வரில் வரக்கூடாதுன்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தானே சார், அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தான், அதுக்கு சம்பந்தமே இல்லை சார். அவங்க எஸ் சொன்னாதான் அந்த எக்ஸிபிட்டர் அலோ பண்ண முடியும். டேட்டா நீங்க பாட்டு போய் சர்வர்ல இருந்து எடுக்க முடியாது. எங்க லாஜிக்கலா பேசுறீங்க சார்? இப்போ சுப்பிரமணிய சாருக்கு அவங்க ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க சார். ஒன்று புரிஞ்சுங்க, நீங்க சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும். சுப்பிரமணிய சாருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா போறோம் சார், எங்க படத்தோட டேட்டா கூட போக கூடாதுன்னா முடிஞ்சு போச்சு. அவர் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவார். அப்படிதான் சொல்லுவார். அதுதான் என்கிட்ட சொல்றாரு. அவரு எனக்கே அங்கிருந்து கரெக்டா வந்துட்டு இருக்குது, இதை நான் கூட கனெக்ட் பண்ணாட்டி என்ன அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரே வார்த்தை, நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா நீ சென்ட்ரலைஸ்ல உனக்கு எல்லாமே தெரியும் தியேட்டர் வைஸ், ஏன் டேட்டா கூட. சார் சென்ட்ரலைஸ் சர்வர்னா இப்போ நான் சென்ட்ரலைஸ் சர்வர் சார் தனஞ்சயன் வச்சிங்களேன், சென்ட்ரலைஸ் சர்வர் யாராவது வச்சிருப்பாங்களே, அவங்ககிட்ட டேட்டா ஆக்சஸ் இருக்குமா இல்லையா? அது கான்ஃபிடென்ஷியலாக இருந்தாலும் ஆக்சஸ் இருக்குமா இல்லையா? ஏன் டேட்டா ஆக்சஸ் உனக்கு கொடுக்க முடியாது. இல்லை அதுக்கு தான் நினைக்கிறேன்னா அவங்க என்ன சொல்றாங்க, காமன் பிளாட்ஃபார்ம்ல அது கொண்டு போக வேண்டாம். நான் சொல்றது திருப்பி எனக்கு காமன் பிளாட்ஃபார்ம் கொண்டு போக வேண்டாம். ஒரு ப்ரொடியூசர் முதல்ல என்ன பண்ணா, உன்னுடைய ஆபீஸ்லயாவது நீ அதை மெயின்டைன் பண்ணியான்னு சொல்லுங்க சார். அது அப்படி பண்ண முடியாது சார். அது நீங்க என்ன எப்படி சொல்றீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கன்றீங்க, அப்படி பண்ண முடியாது சார். சர்வர்ன்றது 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் சிஸ்டம் செட் பண்ண முடியும். ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற 1200 தியேட்டர் நான் இன்டெகிரேட் பண்ணணும்னா ஒரு டெரிட்டரியாவது பண்ணணும்னு வச்சுங்களேன், 50 lakhs செலவு பண்ணணும். அந்த 50 lakhs செலவு பண்ணனா நான் ரிகவரி பண்ணனா எப்படி பண்ணணும்? அந்த செலவெல்லாம் எல்லா படங்களோட டேட்டா எடுத்தா தான் நான் ரிகவரி பண்ண முடியும். அதுல மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் படம் சார் இதுங்க சார். மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய பெரிய படங்கள் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு வேணா சொல்லிட்டாரு. அவ்வளவு செலவு பண்ண வாய்ப்பு இல்லை. அதுதான் சர்வர் செட் பண்ணி இதை மானிட்டர் பண்ற அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் சரியாகாது. அது இதுவா 3 அசோசியேஷன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், எக்ஸிபியூட்டர், ப்ரொடியூசர் அசோசியேஷன் சேர்ந்து நம்ம டிசைட் பண்றோம். இந்த தனிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கு சார். கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். அவர் கிளியரா என்ன ஒரே சொன்னார் சார். சார் அங்க இருந்து அப்படியே வித்ட்ரா பண்ணி வெளில வந்தா இல்ல தனஞ்சயன். இப்போ நான் ஒரு டெக்னீஷியன் இருக்கேன், நான் இப்போ பெரிய டைரக்டர், நான் எங்கள் டைரக்டர் கேட்பேன், அவர் சொல்லுவார் சார் டிரான்ஸ்பரன்சி நான் ஒத்துக்கிறேன்னு. நீ டிரான்ஸ்பரன்ஸே வர மாட்டேன்னா அப்புறம் நீ வாங்கி சாவு, 100 கோடி வட்டி வாங்கி சாவு, நீ சாவு. இப்போ ஆர்டிஸ்ட் என்ன சொல்றாரு, அவர் ஓகே சார் எனக்கு டிரான்ஸ்பரன்சி இருந்தால் நான் ஒத்துக்கிறேங்கிறாரு.
எங்கள் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, சார் பணம் எப்படி வரும் என்னன்னு தெரியாது, அப்போ டிரான்ஸ்பரன்சி நான் ஒத்துக்கிறேன். ஆமாம் டிரான்ஸ்பரன்சி வந்து வரும்போது உங்களுக்கு 100 கோடி ரூபாய் படம் வந்து 25 கோடி 30 கோடியில் முடியுதுன்னா அதை பண்ண முடியுது. அதுக்கான வழியை விட்டுட்டு நீங்கள் அவங்க வேணாங்க இவங்க வேணாங்கன்னா இண்டிவிஜுவல் வந்து சினிமாவை டிசைட் பண்ண முடியாது சார். சினிமா கையில் தான் சார் நம்ம எல்லாரும் இருக்கும். இண்டிவிஜுவலாக அது வந்து ஒரு பாசிங் கிளவுடு. ஆனால் வந்து இந்த அமைப்புங்கிறது வந்து நீங்கள் அமைப்பாக இது பண்ணுங்கள், அமைப்பாக போங்க. இது வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் பிளான் பண்ணி பட்ஜெட் இது ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணி அதுக்கு யாராவது வேணாங்கிறாங்களா சார்? அது ப்ரொடியூசர்ஸ்க்கு நாங்கள் வந்து நிறைய எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதெல்லாம் ஓகே பண்ணிட்டு தான் இருக்கோம், அது பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். அதெல்லாம் பெரிய ஆள் கிடையாது சார், நம்ம கண்ட்ரோல் சார். இன்னைக்கு எங்க அசோசியேஷனுக்குள்ள என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அசோசியேஷனா வித்தின் நோ டைம். நான் சொல்ற கேளுங்க, இதை நீங்க பண்ணீங்கன்னா 30% 40% செலவு உங்களுக்கு குறையும். அவர் சொல்றதை பண்ணீங்கன்னா வருமானம் உங்களுக்கு வந்து இதுவாகும். அது வேற விஷயம் சார். இது நாங்க ஆல்ரெடி சார், இது நாங்க ஆல்ரெடி ஆமா வருமானத்தை இது நாங்க ஆல்ரெடி இந்த செலவு வந்து 30% இது கண்டிப்பா அது குறைக்கிறதுக்கு தான் சார் வேலை பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்க நிறைய இன்னும் 3 டிபார்ட்மெண்ட் வரவே இல்லை சார். இப்ப பப்ளிக்கா கேட்டது நான் சொல்லிடுறேன். இப்ப 3 டிபார்ட்மெண்ட் நான் ஒரு 2 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். முக்கியமான டிபார்ட்மெண்ட்டே சைன் பண்ணல அக்ரிமெண்ட். நீங்க முதல்ல 4 டிபார்ட்மெண்ட் இல்ல சார், அப்படி பண்ண முடியாது. ஒரு அசோசியேஷனா எல்லாருமே வரணும் சார் கண்ட்ரோல்ல. நாங்க முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணாம எப்படி பண்ண முடியும்? ஓகேன்னு சொல்லியாச்சு சார். டைரக்டர் ஓகேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே சொல்லணும், இவங்க எல்லாம் ஓகே சொல்லணும் சார். பட்ஜெட் கொடுக்க போறாரு இல்ல சார், அது இல்ல. நீங்க முக்கியமான டிபார்ட்மெண்ட் விட்டுறீங்க. அது நீங்க எப்பவுமே என்ன பண்ணனா சார் இருக்கிறத வச்சு அப்படி பண்ண முடியாது சார். டைரக்டர் கிட்ட கொடுத்தா சார், அந்த டைரக்டர் ஆர்டர் வரும்போது he is committed சார். நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க சார். அப்படி இல்லைண்ணே, இது என்னென்ன ப்ராக்டிக்கலாக பேசும்போது ஒரு டெக்னீஷியன் கிட்ட நம்ம ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இது வந்து நான் கொடுத்துட்றேன். மந்த்லியோ இல்லைனா குவார்ட்டர்லி ஏதோ ஒன்று இந்த ப்ராஜெக்ட் ஸ்கெடியூல் நான் கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் டேரக்டர்கிட்ட நீங்கள் பேசிக்கிங்க, முடியாது நீங்கள் பேசிக்கிங்க. ஓகே நான் அவங்க 2 பேரும் பேசினதுக்கப்புறம் டேரக்டர் தனியாக வந்து சார் இந்த மேட்டர் என்கிட்ட ஃபைனான்ஸ் மேட்டர் என்கிட்ட கொண்டு வராதிங்க சார், நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிடுங்க சார். ப்ரொடக்ஷன் சைடு நம்மகிட்ட வராது, ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட போகும். ஆர்ட் டைரக்டர் சைடில் அந்த சீஃப் டெக்னிக்கல் சைடில் சார் இது நான் வந்து அவர் வந்து இந்த பட்ஜெட் நீங்கள் சொல்லிட்டீங்க சார், நான் ஒத்துக்கிட்டேன் சார், ஆனால் டேரக்டர் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் சார். இது வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸில் ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது, ஒரு நாள் ஒத்துக்கிறாங்க, ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து என்ன பிளான் பண்ணாலும் இது வந்து இண்டிவிஜுவல் கேசஸ் இண்டிவிஜுவலுடைய ஒரு இன்டெகிரிட்டி பேஸ் பண்ணி அது மாறுது. லக்ஷ்மண், நான் என்ன சொல்கிறேன், முதல்ல ஒரு அமைப்பாக நான் வந்து ஒத்துக்கிட்டேன். நாங்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண அமைப்பாக நாங்கள் ஒத்துக்கிட்டோம், இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் டைரக்டர் அவர் ஒத்துக்கிட்டார். இது வந்து இப்போது அந்த இண்டிவிஜுவல் வரும்போது அதுக்கு யார் ஒத்துக்கிறாங்களோ நீங்கள் அவங்களோட ஒர்க் பண்ணுங்கள். அவங்க யூனியனாக வேணாம் சார், அவங்க இது ஒன்று பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லை, இது வந்து என்ன ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை வந்தால் நீங்கள் ஆளை மாற்றிடலாம். 80% முடியுதுன்னு 20% இருக்கும்போது நீங்கள் யாரை மாற்றுவீங்க? அந்த நீங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது நீங்கள் ஓப்பனிங்லேயே அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டால் அவனால மீற முடியாது சார். நீங்க யாருமே மீறல சார். என்னன்னா இது வந்து ஒரு ப்ரெஷராக வந்து இது வந்தால் தான் வரும்போது இது ப்ரொடக்ஷனாக இது ஷூட்டிங் முடிக்கணும், ஆர்டிஸ்ட் ஸ்கெடியூல் இருக்குது, காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் இருக்குது, செட்டு போடணும், செட்டுக்கு திடீர்னு செலவாகுது ஜாஸ்தின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த இடத்துல ஷூட்டிங் முடிப்பீங்களா, இல்லை நான் வந்து ரூல் பேசுகிறேன்னு சொல்லி நிறுத்துவீங்களா? லக்ஷ்மண், நான் உங்களை வலிமையானவன் நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் அப்படி இல்லைண்ணே, நான் முடிச்சிடறேன். நான் என்னென்னா படம் ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் உனக்கு வேணும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் கதையை முடிக்கல. ஹீரோ வந்து சொல்கிறாருன்னா ஹீரோ அங்கே போய் 4 நாளில் முடிக்கலான்னு சொல்லும்போது ஃபைட் இப்போது கேப்டன் படம் நீங்கள் படம் நாங்கள் பார்த்தோம். அந்த ட்ரெயின் ஃபைட்டை நான் 4 நாள் எடுத்தேன். இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் எடுப்பீங்க? அப்போது அந்த கண்ட்ரோல் வந்து இல்லாத டைரக்டரை நீங்கள் வச்சுக்கிறீங்க. அவன் வந்து இது என் படம் நினைக்காத ஒருத்தனை நீங்கள் டைரக்டராக வச்சுக்கிட்டு ப்ரொடியூசர் எக்கேடு கட்டாக போகும். செலவு ஒரு சின்ன ஒரு விஷயம் ப்ரொடியூசரை பற்றி பார்க்கணும். டைரக்டர் என் சாய்ஸில் இருக்க இன்றைக்கி என்னுடைய ஹீரோ சாய்ஸில் இருக்காரு. எனக்கு அந்த ஹீரோ தான் பிசினஸ். கரெக்ட். அந்த ஹீரோ வச்சு தான் நான் நீ டைரக்டர் சாய்ஸ் பண்ற வரைக்கும் தான் உன்னோட வேலை. ஆனா இப்போ சரி இப்போ யார் இந்த பணத்தை யார் கொடுப்பாங்க? நீ ஒரு பிளானே பண்ணாம போக சொல்றாரு ஆர்டிஸ்ட். இல்லை நீங்கள் சினிமாவில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசுகிறேன். என்னென்னா இல்லை சார், அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார் டைரக்டர்? நான் என்ன சொல்கிறேன், அந்த ஹீரோகிட்ட போய் சொல்கிறாரு, சார் அந்த ஆள் பணம் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் கொடுக்குற பணத்தை செலவுக்கலைன்னா அந்த படம் விளங்காது. நான் என்னென்னவோ இமேஜின் பண்ணி வந்தேன். இந்த படத்தில் உங்களை வந்து ஒரு பெரிய ஹைட்டு கொண்டு போகணும்னு வச்சுருக்கேன். அந்த ஆள் விடமாட்டார் பொழுது உங்களை எப்படியா ஒரு 100 கிளப்பில் கொண்டு போய் சேர்த்தணும்னு ஆசை. நீங்கள் 50 தாண்ட மாட்டீங்க. சித்ரா சார் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களே, இப்போ லப்பர் பந்து ஆரம்பிச்சார் இல்லையா? லப்பர் பந்தில் இவர் யார் இவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது? அவர் கண்ட்ரோல் தான். இல்ல சார், கண்ட்ரோல் இருக்கிறதுங்கிறது வேற. ஆனா என்ன செலவு முடியும் போது தெரியுது வேற, ஆரம்பிக்கும் போது தெரியுது வேற. நான் லப்பர் பந்து லக்ஷ்மண் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான் சொல்றேன். அந்த படம் ஆரம்பிக்கும் போது லக்ஷ்மண் போட்ட பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சுதா?
ஆமாண்ணே, அது 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 அதெல்லாம் முடிஞ்சது, அதுலலாம் பிரச்சனை இல்லைண்ணே. இப்போ என்னன்னா, இப்போ இந்த நம்ம கேஸ் இல்லை உங்களுக்கு ஒரு கேஸ் ஒன்று தெரியும். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் நம்ம படத்தில் ஒன்று ஒர்க் பண்ணுறாரு, நமக்கு டேட் கொடுக்குறாரு, ஷூட் பண்ணுறோம், திடீர்னு வேற ஒரு படம் வருதுன்னு போயிட்டார். எடுக்க வேண்டிய சீக்வன்சஸ் எடுக்கல. அப்போது நீங்கள் ஹீரோ டேட்டு, வில்லன் டேட்டு, மற்ற ஆர்டிஸ்ட் டேட்டு, டெக்னீஷியன் டேட் எல்லாமே இது நம்பி இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் பண்ணி வேற 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 டெக்னீஷியன் போக வேண்டியிருக்கு. அப்போது என்ன வந்து பெப்சி கிட்ட உங்கள்கிட்ட வரோம், பேசுகிறோம், அப்போ ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து தான் போகிறோம். நீங்கள் 3 செக்டர் தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கு லட்சுமணன். இப்போ வந்து ஒர்க்கர்ஸு, ப்ரொடக்ஷனு, எக்ஸிபிஷன். டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிபிஷன் ஒன்றாயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து லேபர் செக்ஷன் நாங்கள் கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ப்ரொடக்ஷன் செக்டர் கரெக்ட் பண்ணுறது உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கள். எங்கள் சைடில் இருந்தோ இல்லை எக்ஸிபிஷன் சைடில் இருந்தோ நம்ம வந்து குறைஞ்சபட்சம் சேர்ந்தாவது வந்து அதை பண்ணி, நீங்கள் சொல்கிறது வந்து என்னென்னா, லப்பர் பந்து வெற்றி படமும் ஆயிடுச்சுங்கிறதால அதில் வந்து சிறு சிறு தவறுகளை சிறு சிறு ஓவர்பட்சம் இது பண்ணிக்கலாங்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே இத்தனை நாள் படம் ஆரம்பிக்கிறோம், இத்தனை நாள் படம் முடிக்கிறோம் அப்படிங்கிற இது வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கணும். 60 நாளில் படம் முடிக்கிறோம், 40 நாள். எப்போ ஜனவரியில் 10 நாள், மார்ச்சில் 10 நாள், எந்தெந்த இல்லை, எங்கே ஷூட்டிங் பண்ண போகிறோம், என்ன மாதிரி செட்டு, அது ஆரம்பிக்கும் போது தெரியாது. பல இது போன்ற ஒப்பந்தங்களுக்கு பல டைரக்டர்கள் கையெழுத்துறதுக்கே மாட்டேன்றாங்க. அதான் உண்மை சார். நாங்கள் கையெழுத்திட்டாகணும்னு வந்து ஃபெப்சியும் டைரக்டர் யூனியன் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். யார் போகலன்னு சொல்ல சார், அவர் சொல்கிறது வந்து எக்ஸெப்ஷனில் சொல்லிட்டு இருக்காரு. பல படங்களுக்கு சைன் பண்ண, அதெல்லாம் இல்லை, பல படங்களுக்கு சைன் பண்ணி தான் நடக்குது. இப்போது நான் பண்ண படங்கள் இப்போ பண்ணியிருக்க ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், எல்லாத்துக்குமே எல்லாருடைய அக்ரிமெண்ட் போட்டு அதோட மெட்டிகுலஸாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி நான் நெகோசியேஷனில் 3 டிபார்ட்மெண்ட் உட்காந்துருக்கேன். பட்ஜெட் முன்னாடி வச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். அந்த டிபார்ட்மெண்ட் கூட காஸ்டியூமில் உட்காந்துட்டு காஸ்டியூம் டிசைனரோட உட்காந்து, டைரக்டர் காஸ்டியூம் டிசைனர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காஸ்டியூம் டிசைனர் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிற ஜெனரல் இஷ்யூ சார், எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க சார். இல்லை சார், நான் சொல்ல வருது எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. இல்லை நான் பண்ணுறாங்க இல்லை சார், எல்லாருமே அப்படிதான் பண்றாங்கன்ற. எல்லாருமே சார் 90% அப்படிதான் பண்றாங்க சார். பிரின்ஸ் பிக்சர்ஸும் சரி, ட்ரீம் வாரியர் சரி, இல்லை விஓஸும் சரி, எல்லாருமே உட்காந்துக்கிட்டு மெட்டிகுலஸாக ஒன்று பார்த்து தான் பண்ணுறாங்க. நான் அப்படி பண்ணணும். எக்ஸப்ஷனாக பெரிய பெரிய படங்களில் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. நம்ம கண்ட்ரோலே இருக்காது, நீங்கள் சொன்னதான் நடக்கும். அதாவது டைரக்டர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஹீரோ கிட்ட, எல்லாம் மாறிடும். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கி ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் காஸ்ட் எங்கே வந்து நிற்கும் தெரியுமா? ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சினிமாட்டோகிராஃபி தான். இந்த 2 தான் மிகப்பெரியது. அது பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் சாங்குக்கு தான், செட் ஒர்க்கு தான் மிகப்பெரிய காஸ்ட். ஒரு படம் வந்து டாக்கி எடுக்கிறதுல காஸ்ட்டே கிடையாது சார். ஒரு டாக்கி எடுக்கணும்னா, ஒரு வீட்டுக்குள்ளே எடுக்கணும்னா பெரிய காஸ்ட் கிடையாது. அது எல்லாருமே ஈஸியாக டைரக்டர்ஸ் எடுத்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, காம்ப்ரமைஸ் இல்லாமல் செட்டு, மிகப்பெரிய செட்டு வேணும், கிராண்டான செட்டு வேணும் வரும்போது பட்ஜெட் கூடுது. இப்போ இதுக்கு கமிட்மெண்ட்டுக்கே வரமாட்டேன்றாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட். நாங்கள் அதில் கண்டிஷன் வைக்கணும்னு சொல்கிறோம், பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணணுன்றோம், அதுக்கு வரமாட்டேன்றாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் கொரியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா பில்லு எகிருது, ஒரு பில்லும் எகிருது. அதாவது ஒவ்வொரு ப்ரொடியூசரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நம்ம மெம்பர்ஸ் எல்லாம், சார் ஆக்ஷன் சீக்வன்ஸில் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, முதல்ல ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க, அது பிறகு வேற ஒரு பட்ஜெட் வந்து நிற்கிது, இப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்றீங்களா அசோசியேஷன்னா, அவங்க வந்து அந்த கண்ட்ரோலுக்கே வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் வந்து ப்ரொடியூசர்ஸ் கண்ட்ரோலில் சினிமா இல்லாமல் போனது தானே. அதான் முக்கியமான விஷயம் சார். ப்ரொடியூசர் கண்ட்ரோல் கிடையாது, டைரக்டர் கண்ட்ரோல் தான் சார் படம். சினிமா சார் டைரக்டர் கண்ட்ரோல் தான் சார் படம். இல்ல டைரக்டர் கண்ட்ரோல் தான் படம். அது கூட நான் சொல்றேன். இல்ல அப்படி சார் நம்ம அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹீரோ கண்ட்ரோல் இல்ல, கண்ட்ரோல்ல வந்து 10 பேர் தானே சார், அப்படி இல்ல எடுக்கறாங்க சார். நீங்க 140 யார் கண்ட்ரோல் இருக்காங்க. ஆனா அப்படி இல்லண்ணா. இப்போ நீங்க தரஞ்சய சார் சொன்ன மாதிரி டாக்கினா டைரக்டர் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. ஆக்ஷன் கோரியோகிராஃபின்னு வரும்போது ஸ்டன் மாஸ்டர் கண்ட்ரோலே போயிடுது, டைரக்டர் கண்ட்ரோல் இல்லை, ஸ்டன் மாஸ்டர் கண்ட்ரோல் எடுக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து இந்த ஃபைட்டர்ஸ் எங்கே எனக்கு செட் ஆகலை, எனக்கு ஹைதராபாத் ஃபைட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுங்க வந்து 15 பேர் வராங்க. 15 பேர் அங்கேருந்து வந்தாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் பெப்சிலேருந்து நீங்கள் 15 பேரை நீங்கள் வைக்கணும். அவங்க வர்றாங்க, ரோப் பிடிக்கிறாங்க, இல்லை சும்மா உட்காடுறாங்க, அதை நீங்கள் வச்சு ஆகணும். நீங்கள் 10 நாள் 15 ஃபைட்டர்னா உங்களுக்கு பட்ஜெட் பில்லு வரும், பிளானிங்கில் வரும்னு. அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த கோரியோகிராஃபிக்கு லோக்கல் ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டண்ட் ஆட்கள் எனக்கு பத்தலை, எனக்கு ஹைதராபாத்லேருந்து பாம்பேலேருந்து வரும். படத்தை எடுத்து வர வச்சுட்டாரு, வேணான்னு சொல்ல முடியாது. இது ப்ராக்டிக்கல் இஷ்யூவா இல்லையா, உங்களுக்கு தெரியாதா இல்லையா? அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த 15 பேருக்கும் நீங்கள் வந்து பேட்டா கொடுத்து தான் ஆகணும், மற்ற கன்வீனியன்ஸ் கொடுத்தாகணும், கார் கொடுத்தாகணும், வெளியூர்னா அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுத்தாகணும். இந்த கண்ணுக்கு தெரிய பிளானிங்லேயே நீங்கள் இருந்தாலும் இது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம். இப்போ சினிமாவை யாருக்கு பார்க்க வராங்கன்னு நினைக்கிறீங்க? சினிமா பார்க்க வராங்க, அந்த 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இருந்தால் மட்டும்தான் தியேட்டருக்குள்ளே வர்றாங்க. மற்ற படங்களுக்கெல்லாம் ஓப்பனிங்கே இருக்கிறது இல்லை சார். அந்த பெரிய ஆர்டிஸ்ட் ஷோ 2-3 பேருக்கு தான் ஓப்பனிங்காவது இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்க்கப்பட்ட தக் லைஃப் போன்ற படங்களுடைய தோல்வி எந்த அளவு வந்து சினிமா உலகத்தை பாதிக்குதுன்னு? ஏன்னா இப்போ வந்து படம் எடுக்கிறதுக்கு அது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு பாதிச்சிருச்சு.
உதாரணத்துக்கு இப்போ கூலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்க, அதை விட சார் அந்த படத்துக்கு எதிர்வரையான விமர்சனம் இருக்கு, ஆனாலும் வசூல் ஸ்டடியா இருக்கு. மக்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த படம். விமர்சனத்தை பத்தி கவலையே படுறதில்ல அவங்க. ஃபர்ஸ்ட் 4 days மிகப்பெரிய வசூல், சாதாரண வசூல்லாம் கிடையாது. திரைப்பட விமர்சனங்கள் படத்தை பாதிக்குதா இல்லையா? இப்போ நான் வந்து கங்குவா படம் வந்து நான் ஷூட்டிங் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். இந்த படத்தை நம்ம போய் பார்க்கணும்னு நினச்சேன். படம் பார்க்க தியேட்டருக்கு போயிட்டுருக்கேன். ஒருத்தர் வந்து ஐயோ அவ்வளோதான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.